பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் செகண்ட் வீக் நாமினேஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல நல்ல பீஸுங்களெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருக்காங்க. தலைவர் திவாகர் போன வாரமும் திவாகர் தான், இந்த வாரமும் திவாகர் உள்ளே இருக்கார். அதுவும் கடைசியாக அட பாவிகளா இந்த வாரமே என்ன தூக்கி உள்ளே போட்டிங்களான்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி ஆளை காணும் முன்னாடி, ஆனால் இந்த வாட்டி சபரி உள்ள ஏன்னா சபரி கொஞ்சம் ஆஹா அப்படி பேர் ஏறுது, அவனை கொஞ்சம் முடிக்கணும், சரி அவனுக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரியல, தூக்கி உள்ளே போட்டாங்க சபரி. அடுத்து தலைமை இருப்பான் யார்? கமருதீன் இல்லைன்னா அப்புறம் எப்படி? கமருதீன் திவாகர்லாம் டிஃபால்ட்டு, அது விஜய் சேதுபதிக்கே தெரியும். கமருதீன் உள்ள கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்டிருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி, விஜய் பார்வதி இல்லாமல் ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டாக இந்த வாரம். அதுவும் போன வாரம் அவங்க செஞ்ச செய்கைக்கெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக, ஆனால் இந்த வாரம் ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது. தலைவியெல்லாம் தூக்க முடியாது ராஜா அவ்வளோ சீக்கிரம். தலைவி வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜி. போன வாரம் ஒர்க் அவுட் ஆகலை, இந்த வாரம் ஒர்க் அவுட் ஆகும் பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விளையாண்டுட்டுருக்கு பார்வதி. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது, அழுவ விடுதா இல்லை சிரிக்க விடுதான்னு தெரியல. இந்த வாரம் கடைசியில் தான் தெரியும். அடுத்து ரம்யா ஜோ தூக்கி கொத்து விட்டாங்க. அது கொஞ்சம் இப்போ தான் அமைதியாக இருந்துச்சு. அது சும்மாவே பயந்துக்கிட்டு இருக்குது, நம்மளை எல்லோரும் அடிக்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க, எல்லோரும் அடிக்கிறாங்களே, சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போன்னு பார்த்துச்சு. என்னத்தை கொத்து இது பண்ணாங்கன்னு தெரியல, உள்ளே தூக்கி கொத்து விட்டாங்க ரம்யா ஜோ. அடுத்து தலைவி, எங்கள் தலைவி அரோரா கேட்டாங்க பாரு, கேட்டுட்டு வெளில போகலாமா? விட மாட்டாங்களா? எதுக்கு அது மாதிரி போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை பேசிட்டாங்க, திட்டாங்க, அதான் கவலையாக இருக்குது. அந்த அரோரா ஒரு நாள் சும்மா மிரட்டி விட்டார் விஜய் சேதுபதி, அதுக்கே நான் வெளில போகிறேன்னு சொன்னிச்சு. அவங்கள தூக்கி உள்ளே போட்டாங்க. அடுத்து அரோரா. அடுத்து தலைவன் எப்ஜே கிறுக்கேன், தலைவன் சொல்லக்கூடாது கிறுக்கேன். இந்த பல கிறுக்கைங்க இருக்கேன், அதில் இவனும் ஒரு கிறுக்கேன். எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான், இங்கே உடப்பான். பார்த்தாங்க ஓவராக உடச்சிக்கிட்டு இருக்கான், இவனை உடச்சிருவான், லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட போகிறான்ட்டு தூக்கி உள்ளே சொல்லிவிட்டாங்க. அடுத்து எப்ஜே உள்ளே வர்றான், நாமினேஷனில் இருக்கான். அடுத்து வேறு யார்? கெமி. பார்வதி இருக்காங்கன்னா கெமி இருக்கணும்ல. எவன் எது பேசுவான்னு பிடிச்சிக்கிட்டு அதையே நோண்டி பெருசாக்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அடிக்க ஆரம்பித்தோடனே லைட்டாக அப்படியே அமைதியாக இருந்து பார்வதிக்கே அட்வைஸு சனி ஞாயிறில் எப்படி விடுவாங்களா, நீ ஸ்ட்ராட்டஜி போடுறியாம்மா, உன்னை தூக்கி உள்ளே போட்டாங்க. கிளம்பு போ உள்ளே போ. அதில் ஆள் பார்வதி தான், வேறு யாரும் இல்லை. அடுத்து அப்சரா போன வாரம் இருந்துச்சு, தப்பிச்சிச்சு. இந்த வாரமும் தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்சரா அது என்ன பண்ணுதுன்னு நமக்கும் தெரில, அதுக்கும் தெரில, மக்களுக்கும் தெரில. ஆனால் ஏதோ ட்ரை பண்ணுது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த வாரம் இருக்குமான்னு தெரியலையே, இந்த வாரம் உள்ளே இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம் உள்ளே இருக்கான்னு. இன்றைக்கி நாள் ஓட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா திவாகருக்கு பயங்கரமாக இருக்குது, சபரிக்கும் பயங்கரமாக இருக்குது, கமருதீன் பார்வதிக்கும் ஓரளவு மீடியமாக நல்லா இருக்குது. இவங்க தான் டாப் 4 இருக்காங்க. ரம்யா அரோரா ஓகே பரவாயில்ல. எப்ஜே கெமி அப்சரா முடிச்சிட்டாங்க கதையை. இது 3 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆள் பாயாசம் ரெடி. ரம்யா கூட தூக்க வாய்ப்பு இருக்குது, அரோரா கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பாயாசம் யாருக்குன்னு தெரில. எப்ஜே, அரோரா, கெமி, அப்சரா. மேக்ஸிமம் அப்சரா தான் நினைக்கிறேன். ரம்யா கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரம்யாக்கெல்லாம் ஓரளவு ஓட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்ஜே, கெமி, அப்சரா. கெமிக்கு அடித்தாங்களா? பார்வதியா கெமியான்னு பார்த்தா மக்கள் ஆதரவு பார்வதிக்குத்தான் அதிகம். கெமி டாட்டா பாய். ஸோ இந்த வாரம் ஆட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. கெமி நடிக்குதா இல்லை கனி கேங்கு அன்பு கேங்கா, என்ன நடக்குதுன்னு தெரில. அப்சரா தான் மேக்ஸிமம் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அரோரா, கெமி, எப்ஜே எடுக்க மாட்டானுங்க. இப்போதைய ஓட்டு நிலவரப்படி திவா, சபரி, கமருதீன், பார்வதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
இது ரம்யாவும் 60 ரூபா ஓரளவு பரவாயில்ல. எஃப்ஜே, கெமி, அப்ஜரா சுத்தம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.